சார், மாநில அரசாங்கத்தின் அவங்களும் எலெக்ஷன் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் ஓகே பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டும் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்களா இல்லை வேற யாராச்சும்? அதாவதுங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அனைத்து பணியாளர்களும் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது அரசு ஊழியர்கள் தான் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. பிஜேபி நண்பர் ஒருத்தர் சொன்னார், பென்ஷன் என்பது மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டார். PFRDA யார் உருவாக்குனது? இந்த 17 கோரிக்கையில் அது முக்கியமான கோரிக்கை. அதை வந்து நீங்கள் வந்து அந்த அமைப்பை நீங்கள் ஒழிச்சிடுங்க, திரும்ப பெறுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மாநில அரசாங்கம் ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை கிட்ட அந்த ஃபண்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான் NPSன்றது. எந்த அடிப்படையுமே இல்லாமல் மொட்டையாக பேசக்கூடாது. நீங்கள் வந்து மாநில அரசாங்கம் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியும், ஆனால் அவங்க NOC கொடுக்கணும், இவங்க கட்டுற காசு அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, இவங்க வந்து இப்போ CPSல காசு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிடித்த பணத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின்றி இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. பென்ஷன் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று, அதாவது இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் ஃபிலாசபி இருக்குது. இந்திய அரசியலமைப்புக்கு என்று தனி தத்துவங்கள் இருக்கிறது. அந்த தத்துவத்தை குழி தோண்டி பள்ளத்திலே புதைத்து விட்டு 11 வருடமாக இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இந்தியன் ஃபிலாசபி என்ன சொல்லுது? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபிலாசபி தனி மனித உரிமை, வேலை வாய்ப்பு. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? எல்லாமே தொகுப்பூதிய முறை, எல்லாமே கன்சல்டேஷன் தான். காலமுறை ஊதியம் என்பது என்னைக்கு வந்து நீங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவானதோ அதற்கு முன்பே இருந்தது. இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு. நீங்கள் தூக்கி அதை போட்டுட்டு எல்லா துறைகளிலும் ஆசிரியர், அரசு ஊழியர், நீங்கள் தாசில்தாராக இருந்தாலும் சரி, போஸ்டலாக இருந்தாலும் சரி, ரயில்வேவாக இருந்தாலும் சரி, கன்சல்டேட் பேல போட்டாங்க. அது எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஒன்று, காலமுறை ஊதியத்தை எடுத்தாச்சு, எடுக்கணும், அரசு ஊழியர் இருக்கக்கூடாது, கன்சல்டேட் பே போகணும்னு நீங்கள் ஒரு புறம் சொல்லிட்டீங்க. அவர் பிஜேபி நண்பர் சொன்னார், மாநில அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காரு. ILO என்கின்ற லேபர், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் லேபர் சட்டத்தை நீங்கள் போடணும். எத்தனை லேபர் சட்டத்தை நீங்கள் 29 லேபர் சட்டத்தை நீங்கள் தொகுப்புன்னு சொல்லிட்டு தோழர் சொன்னார். மீதி 15 சட்டங்களை என்ன பண்ணீங்க? மொத்தம் 44 சட்டம். 44 சட்டங்களை நீங்கள் 15 சட்டத்தில் இருக்கக்கூடிய நட்கூறுகளெல்லாம் எடுத்துட்டீங்க. என்ன கூறு? 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், அடிப்படை ஊதியம் 26,000 இருக்கணும், அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு நீ ஃபண்டு கொடுக்கணும், 50 வயசுக்கு மேலே போனால் ஒரு சிறப்பு பணம் கொடுக்கணும், 60 வயசு ஓய்வு பெற்று விட்டார்னா அவருக்கு வந்து மினிமம் பென்ஷன் கொடுக்கணும். ILO சொல்கிறாங்க. ILOவை மத்திய அரசாங்கம் மதித்ததா? ILOவில் வந்து சைன் பண்ணிட்டு தான் எல்லா நாடுகளும் இருக்கிறது, அதை நீங்கள் மதிக்கலை. ஓகே. மூணாவது, தேசிய கல்விக் கொள்கை 17 கோரிக்கைகளில் தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று போட்டிருக்கோம். ஓகே. அரசு ஊழியர்களும் தனியார் தொழிற்சங்கங்களும் அவர்களை பற்றி மட்டும் அவங்க பேசல, மக்களை பற்றி பேசுறாங்க, மாணவர்களை பற்றி பேசுறாங்க. முதல் கோரிக்கை எங்களுக்கு வந்து நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோரிக்கையை தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெருகுன்னு போடுறாங்க. இன்னைக்கு வந்து சார் இது நாடு முழுவதும் வைக்கப்பட்ட கோரிக்கை சார், நாடு முழுக்க ஓகே காமன் தான். தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும். இன்னைக்கு 25 கோடி பேர் இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கான். தேசிய கல்விக் கொள்கையை ஒழிக்கணும், நீங்க திரும்ப பெறுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது நம்ம ஏன்னா அரசு ஊழியர்களோ தொழிற்சங்கவாதிகளோ அவங்களுடைய சம்பள உயர்வு பற்றியோ அவர்களை பற்றியோ தான் பேசுவாங்க, பொதுவான விஷயங்களை பேச மாட்டார்கள் என்று ஒரு பொது கருத்து உண்டு. ஆனா தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற சூடோ சயின்ஸ், மூட நம்பிக்கை அறிவியலை புகுத்திய தேசிய கல்விக் கொள்கையை ஒழிக்க வேண்டும்னு போட்டுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு. நீங்கள் வேலை வாய்ப்பு என்ன பண்ணீங்க? தோழர் சொன்னார், 59% பேர் படித்தவங்களாம் இன்றைக்கி வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் இன்றைக்கி ஈஸியாக வேலை கிடைக்கும். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் தனியார் துறை பங்க் கடையை மாற்றிட்டீங்க. நீங்கள் அப்படி மாற்றுகின்ற போது இளைஞர்கள் எளிமையாக எப்படி வேலை வாங்குவான்? ஒரு ஆவின் நிறுவனம் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறான். இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த போராட்டமே நடத்திருக்காது. ஓகே, புரியுது. மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கு, உயிரோட்டம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை ஒழிக்கிறது மட்டும் அவங்க குறிக்கோள் கிடையாது.
காலமுறை ஊதியம் எவனும் வாங்கக்கூடாது. மாதம் 15,000, மாதம் 20,000 வாங்கிடணும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அரசு துறையில் வேலை செய்தாலும் பணிக்கொடை கிராஜுவேட்டி கொடுப்பாங்க. கிராஜுவேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குது. ஒரு 10 வருஷம் வேலை செய்திருக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரே வருஷம். அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? ஒரு வருஷம் நீங்கள் தனியார் நிறுவனத்திலேயோ அரசு நிறுவனத்திலேயோ வேலை செய்து உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நான் கிராஜுவேட்டி கொடுப்பேன்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? குறைஞ்சபட்சம் 25 வருஷம் நான் உனக்கு வேலை கொடுப்பேன், ஒரு 20 வருஷம் வேலை கொடுப்பேன், குறைஞ்சபட்சம் ஊதியம் இது கொடுப்பேன்னு தான் சொல்லணும் ஒரு அரசு என்பது. இது என்ன அரசு? இது வெல்ஃபேர், மக்கள் நல அரசு. இது வந்து ஒரு கேபிட்டலிசம் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா போன்ற நாடு அல்ல. ஓகே. 94% பேர் இன்னைக்கு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 6% பேர் தான் இன்னைக்கு வந்து அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள், 140 கோடி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில். 140 கோடி பேர்ல 120 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவன் வந்து இன்னைக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் நீங்க வந்து சட்டத்தை, லேபர் சட்டத்தை அப்படி போடுறீங்க. 29 தொகுப்பு சட்டம் தோழர் சொன்னாரு. நீங்க வந்து நீங்க 16 மணி நேரம் கூட நீ வேலை வாங்கிக்கலான்னு நீங்க ப்ரொவிஷன் கொடுக்குறீங்க. நீங்க ILO சட்டத்தை நீங்க எப்படி மீற முடியும்? அகில உலக, அதாவது நேஷனல் லெவல்ல சட்டங்கள் இருக்கு. நீங்க ஐக்கிய நாடு சபையிலேயோ நீங்க லேபர் லாவிலேயோ கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க? 16 மணி நேரம் டபுள் டியூட்டி, 8+8. நீங்க நைட் டியூட்டி வாங்கிக்கலாம், பகல் டியூட்டி வாங்கிக்கலாம். இந்திய நாட்டு சட்டமே 8 மணி நேரம் தான். 8 மணி நேரம் நீங்க போராடி பெற்ற மேது நம்ம எது கொண்டாடுறாங்க? 8 மணி நேரத்தை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் மணிக்கணக்காக பேசினார். நீங்க 8 மணி நேரம் வேலை நீங்க என்ன பண்ணி டபுள் ஆக்குறீங்க. 9 மணி நேரம் கிடையாது, 10 மணி நேரம் கிடையாது, 16 மணி நேரம் டபுள் டியூட்டி, ஓவர் டியூட்டி பாக்குறது. நீ என்ன சம்பளம் கொடுப்ப? 15,000 + 15,000, 30,000 ரூபாய்க்கு அவர் 16 மணி நேரம் வேலை செய்யணுமா? அவருக்கு குழந்தை, மனைவி, குடும்பமே இருக்கக்கூடாதா? 16 மணி நேரம் நீங்க தனியார் நிறுவனத்தில் போய் நீங்க வேலை செய்யுங்க, இல்லைன்னா நீங்க வேலை விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை உறுதித்தன்மை கிடையாது. இப்படி அடியோடு அந்த இளைஞர்களை, படித்தவர்களை நீங்க கை வச்சிட்டீங்க. இப்போ இவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து பிரைவேட் நிறுவனம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இப்போ இந்த கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனியில் ஒரு 8 hours டியூட்டி, அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி 8 மணி நேரம் வேலை. இப்போ ஆனால் இப்போ இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தின்படி 16 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம். 12 மணி நேரம் சட்டமா வந்துடும். 16 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். 12 மணி நேரம் சட்டமா வரும். 16 மணி நேரம் வேலை செய்யலாம், வேலை வாங்கிக்கலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷன் நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டாங்க. இதை தான் இப்ப நம்ம எதிர்க்கிறோம். இது வந்து இது அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்துமா? இது தொழிற்சங்கங்களுக்கு பொருந்தும். தொழிற்சங்கங்களுக்கு, அதாவது தொழிற்சாலைகள், அதாவது பொதுத்துறை தொழிற்சாலைகள் இருக்கின்றன, தனியார் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இப்ப சாம்சங் இருக்கு, அது வந்து தனியார், முழுக்க தனியார், அட்டானமஸ் கிடையாது. அட்டானமஸ் என்று சொன்னால் அரசுனுடைய உதவியோடு நடக்கக்கூடிய உற்பத்தி எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்கு அந்த இடத்துக்கு மட்டும்தான். அந்த இடத்துக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நிமிஷம் சார். அப்ப நீங்க வந்து உற்பத்தி சார்ந்த, அது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவன் மனுஷன் தானே, அவனும் லேபர்ல தானே வர்றான். அரசு ஊழியர்களும் லேபர்ல தான் வராங்க. நீங்க அரசு ஊழியருக்கு ஒரு ஒழுங்காட்டு நடைமுறையை நீங்க கொண்டு வரணும்னு சொன்னாலும் அடிப்படையான ஆர்டிகல் 21 நீங்க மிஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வர முடியாது. ஆர்டிகல் 29 மிஸ் பண்ணிட்டு நீங்க வர முடியாது. ஆர்டிகல் 14 மிஸ் பண்ணிட்டு நீங்க சட்டம் போட முடியாது. நீங்க தனியார்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் அரசியல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் பேசிக் கான்ஸ்டிடியூஷன் லாவை நீங்க மீற முடியாது. எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து 29 தொகுப்பு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. தோழர் சொன்ன மாதிரி நேரா சட்டத்தை கொண்டு வந்தா கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிடுவாங்கன்னு சொல்றதுக்காக என்ன பண்றாங்க? சர்க்குலர், தனியார் சர்க்குலர் போட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய 25 கோடி மக்கள், 25 கோடி தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் நீங்க போராடுறது இந்திய நாட்டினுடைய நலனுக்காக. இவங்க ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் தான் ஆகுது. 9 முறை இன்னைக்கு வந்து தேசிய அளவில் போராட்டம் நடந்திருக்கிறது. அவர்களை தலைகுனிய வேண்டும். அவருக்கும் பதில் சொல்லுங்க. இந்த பிரச்சனை இந்த அரசு எப்படி பார்க்குதுங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. அதாவதுங்க, அரசு அப்படின்னா அது ஒன்றிய அரசு தான். டிபிஎஸ்பியில் அப்படிதாங்க இருக்கு. அரசுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்களுடைய கண்ட்ரோலில் தாங்க இயங்க முடியும். மாநில அரசு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இங்கே கதை சொல்ல முடியாது. பாகம் 1 ஆர்டிகல் 1 ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிதி மந்திரி இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க. ஆர்டிகல் 1 பாகம் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்து படிங்க எல்லாரும். என்ன சொல்லுது?
ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே ஒரு மாநிலத்தை 3ஆ பிரிக்கலாம், 2ஆ பிரிக்கலாம், 5ஆ பிரிக்கலாம். அதுக்கு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே பிரிக்க முடியும். 3 முதலமைச்சர் போட முடியும், 4 முதலமைச்சர் போட முடியும். அதிகாரம் படித்தது அதான். அதுக்காக தான் அம்பேத்கர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அவர் விமர்சனம் பண்ணாங்க. அவரே வருத்தப்பட்டார், எல்லா அதிகாரத்தையும் கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டுமே என்ன ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேசினார். பாராளுமன்ற உரைகள் அது இருக்கு, டிபிஎஸ்பியில் அப்படி தான் இருக்கு. பாகம் 1 ஆர்டிகல் 1. அரசு என்று சொன்னால் அதுதான். முக்கியமாக தொழிலாளர் சம்பந்தமான அனைத்து விதமான வழிமுறைகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஓகே, அவங்க தான் நிர்ணயிக்க முடியும். ஊதியமாக இருந்தாலும் குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்களுக்கு, அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட அவங்களுக்கு ஊதியம் அதிகம். ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது மாதிரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊதியம் அதிகமாக கொடுக்குறோம், அதனால் என்ன பண்ணுறது, காலமுறை ஊதியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து தொகுப்பூதியம், அவர் சார் சொன்னார், ஒரு அரசில் வந்து வேலை செய்கிறாரு, டெம்பரவரியாக வேலை செய்கிறாருன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஜியோ நம்பர் 54 ஒன்று போட்டாங்க. ஜாக்டோ ஜியோ வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெரிய போராட்டம் அதிமுக பீரியடில் போராடுகின்ற போது அந்த ஜியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு வந்து போராட்டம் பண்ணோம். அன்றைக்கே நாங்கள் 54 எடுத்து போராட்டம் பண்ணோம். தலைமைச் செயலகத்தில் போராட்டம் நடந்தது, நாடெங்கும் போராட்டம் நடந்தது அதிமுக பீரியடில். ஓகே, அதனால இவர்கள் இப்போ வந்து அவர் சார் சொன்னார், பிஜேபி நண்பர், ஆர்டி வந்து ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் இருந்து தனியார் பள்ளிகளில் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 200 கோடி கொடுத்துருங்க, இன்னும் 200 கோடி கொடுக்கல. மாநில அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்எஸ்ஏவுக்கு கொடுக்க வேண்டிய 6000 கோடி ஏன் கொடுக்கல, நீங்கள் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட் இருக்கு, அந்த அதை எடுத்துக்கவே இல்லை. கேஸ் அவசர வழக்காக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து ஏழைகள் மீது பற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் ஏழைகள் பயன்பெறக்கூடிய ஆர்டிக்கு இன்னும் அமௌண்ட் கொடுக்கல, கல்வித்துறைக்கு வந்து இன்னும் அமௌண்ட் கொடுக்கல. சமகர சிக்ஷாவுக்கு இன்னும் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. என்னன்னே சொல்லுங்க. அல்ல, 52,000 கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்குகிறது. அதுல நீங்க இதையே பண்ணல, அதை கேளுங்க. ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல, அது மாநில அரசாங்கத்துடைய தவறு. அவர்கள் ஒழுங்கா சொல்லுங்க. நாடு முழுக்க ரெண்டு நிமிஷம், நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் 25% எல்கேஜி அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த 10 வருஷமாக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அட்மிஷனே நடக்கலைங்க. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுது, இன்னும் அட்மிஷன் நடக்கலை. நாங்கள் மே மாதமே அட்மிஷன் முடிக்க வேண்டியவங்க. நான் அந்த டியூட்டிக்கு போகிற ஆள் நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு மெட்ரிகுலேஷனில் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு படிக்காமல் இன்னைக்கு 25,000 30,000 ஃபீஸ் கட்டிட்டு அவன் வந்து நகையை அடகு வச்சுட்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். இதுவே ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுத்துருந்தா இந்நேரம் போய் அவன் சேர்த்துருப்பான். உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி டைரக்ஷன் கொடுத்து கூட இன்னும் நீங்கள் 200 கோடி கொடுக்காம இருக்கிறீங்க. அதனால அட்மிஷன் பண்ண முடியாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைதியாக இருக்கிறாங்க. ஒன்று, சமகர சிக்ஷாவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 6000 கோடியை இன்னும் அவர்கள் விடுவிக்கவில்லை. 6000 கோடி விடுவிக்கவில்லை. 3 ஆண்டுகள் 3 நிதி ஆண்டுகளுக்குரிய அமௌண்ட்டை என்ன சொல்றாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. அவர் வந்து நீங்க உங்களை நம்பி இருக்கிற ஆசிரியர்களோட கோரிக்கை பேச, எனக்கு மாணவர்களும் முக்கியம், ஆசிரியர்களும் முக்கியம், என்னுடைய டிபார்ட்மெண்ட் முக்கியம், எதுவுமே விட்டு கொடுக்க முடியாதுங்க. நான் இந்திய குடிமகனுங்க, குழந்தைகளை பத்தி நான் பேசிதான் ஆகணும். சரி, ரைட், ஓகே சார், கொஞ்சம் முடிச்சிருங்க சார், சுருக்கமா ஏதாவது பேச. எனவே அவங்க முதல்ல ஃபண்டு கொடுக்கட்டும், தொழிலாளர் விரோத சட்டங்களை கைவிட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுப்பது, அவர்களுடைய என்ஓசி இல்லாம இவங்க பென்ஷன் கொடுக்க முடியாது, என்ஓசி கொடுக்கட்டும், பென்ஷன் வாங்கட்டும். அரசு ஊழியர்கள் மக்களுக்காகவும் அரசுக்காகவும் தான் நாங்கள் நிற்போம்.